மூளையில் ரத்த கசிவானா அதை ஏன் கவனித்து பார்க்கணுங்க சார்? எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மூளை நல்லா இருக்கும், மண்டை உடம்பு நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்த கசிவு அப்படிங்கிறது அடிப்பட்ட போர்ஸ்னால, அந்த மூளை உள்ளுக்குள்ளே கலங்கறனால, அசைறதுனால மூளை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், பெரும்பாலும் அந்த வெயின் என்று சொல்லக்கூடிய சிறை இரத்த குழாய்கள் டக்குனு ரப்சர் ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் உள்ளுக்குள்ளே கலெக்ஷன் ஆகும். இது மூளை சுற்றி இருக்கக்கூடிய உரைக்கு மேலே கலெக்ஷன் ஆகும். எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமான்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் மூளை உரைக்கு உள்ளுக்குள்ளே கலெக்ஷன் ஆகும், சப்டியூரல் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அந்த ஹெமட்டோமா ஹெமரேஜ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக பெருசாகிட்ட போய் மூளை போட்டு ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி அதனால் பல பேருக்கு பிரச்சனைகள் வரும். இது அடிபட்ட உடனே வரும்னு சொல்ல முடியாது. அடிபட்டு கொஞ்சம் டைம் ஆக கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஈவன் 1 or 2 days கழிச்சு கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கசிஞ்சு உள்ளுக்குள்ளே அந்த பிளட் கிளாட் கலெக்ட் ஆகி அந்த கிளாட்னால மூளை அழுத்தப்படனால வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. பல சமயங்களில் இது உடனே ஆகும், ஒரு சிலருக்கு லேட்டாக கூட ஆகலாம்.